சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் வலூர் அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்று. இந்த தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் பாதையில் 7 கிலோமீட்டரிலும், மருங்காநல்லூருக்கு பின் பிரிவு சாலையில் 2 கிலோமீட்டரிலும் ஊர் உள்ளது. நெய்க்குப்பையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம், இளந்தக்குடி ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர். மிக பெரிய பரந்த நிலப்பரப்பு உடைய இவ்வாலயம் அம்பாள் பாலகுஜலாம்பாள், இறைவர் வீரட்டானேஸ்வரர், கஜமுகாஸ்வரர். 48,000 ரிஷிகள் பிரம்மாவிடம் போய் யாகம் செய்வதற்காக இடம் கேட்கிறார்கள். பக்கத்தில் உள்ள தற்போது பெருஞ்சேரி என்று அழைக்கப்படும் தார்கா வனத்தை வளமை பெறுகிறார்கள். க்கும் கர்வம் ஏற்படுது. ரிஷி பத்தினிகளுக்கும் தங்களை விட பத்தினிகள் யாரும் இல்லை என்று ஆணவம் ஏற்படுகிறது. யாகத்தினால் எல்லாம் பெற்றால் இறைவனை வழிபட தேவையில்லை, அந்த நினைப்பு ஏற்பட்டுவிட்டது. சிவபெருமான் பிச்சாண்டர் கோலத்திலும், திருமால் மோகினி அவதாரம் எடுத்தும், சிவபெருமானின் அழகில் மயந்து ரிஷி பத்தினிகள் அவர் பின்னாடியே செல்றாங்க. அத்தனை பேரும் ரிஷிகளும் மோகினியின் அழகில் மயங்கி யாகம் நடைபடுகிறது. தபால்லாம் கலைஞ்சிருச்சு. இப்பொழுது நாம் பார்க்கும் மூர்த்தம்தான் யானை உரித்தார் கஜமுகாஸ்வரர். இவர் தீபாரத்தனை போது யந்திரம் காட்டப்படுகிறது. இப்பொழுது செய்தியை பார்ப்போம். யாகம் வீணாகி தவம் கலைந்ததால் யாரோ ஒரு மாயாவி யாகத்தை வீணடித்து விட்டார் என்று நினைத்து ரிஷிகள்லாம் சேர்ந்து மறுபடியும் யாபிசார கோபம் பண்ணுகிறார்கள். யாகம் என்பது பில்லி சூனிய யாகல் இதெல்லாம் தடுக்கிறதாம். இருந்து பாம்பு பூதகணம்லாம் அனுப்புறா. ஒவ்வொன்றும் சிவபெருமான் தனது ஆபரணமாக அணிந்து கொள்கிறார். சிவபெருமான் தனது 8 கரங்களிலும் அவைகளை வைத்துள்ளார். இறுதியாக யாகத்திலிருந்து மிகப்பெரிய உருவமான யானையை அனுப்புகிறார்கள். அதனை வீழ்த்தி அதனிலிருந்து வெளிப்படுகிறது கஜமுகாசுரர். அறியாது நின்ற ரிஷிகள் திரும்பவும் பிரம்மாவிடம் போய் வேண்டுகிறார்கள். அது படைக்க மட்டும்தான் எனக்கு, காப்பது அழிப்பது எல்லா சிவபெருமானின் லீலைகள். உணர்ந்த ரிஷிகள் திரும்பவும் சிவபெருமானிடம் சரணாகதி அடைகிறார்கள். அவரோட பேரு கிருத்திவாச சுயம்புமூர்த்தி. சுரூபமா யானைக்குள்ள போனதுனால உலகமே இருண்டு விட்டு பாலுக்கு பயம் சிவபெருமான் எங்கே என்று பால் திரும்பி பார்த்து முருகனை குழந்தையாக தூக்கி கொண்டு யானையை கிழிச்சிட்டு சிவபெருமான் வெளியேற வர்ற காட்சியை பார்ப்பார். பால் கையில முருகன் குழந்தையா இருக்கிறது இங்க மட்டுமே காண முடியும். 28,000 மகரிஷிக்கு ஞானத்தை கொடுத்தது இந்த சிவபெருமான் தான். வீர நடனம் புரிந்ததனால் வீரட்டாயேஸ்வரர். சபைக்கு ஞான சபைன்னு பேரு. உள்ளங்கால் தெரிய நடனம் ஆடியது இச்சபையில்தான். சம்மாரமூர்த்திக்கு பின்னாடி யந்திரம் இருக்கும். யந்திரத்தை தரிசனம் பண்ணா கஷ்டங்கள் தோஷங்கள் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அத்தனையும் இறைவன் தீர்த்து வைப்பாய். ஐயப்பன் பிறந்தது இந்த ஊராக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் பெருமான் பிச்சாண்டராகவும் மோகினி அவதாரம் எடுத்தது கருதப்படுகிறது. அதற்கு இந்த ஊர் சாட்சியாகவும், பம்பையில் கண்டெடுக்கப்பட்டதாலும் மகாராஜாவிடம் வளர்ந்ததால் புலியின் மேல் ஐயப்பன் வந்தாலும் அங்கு வாகனமாக யானை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சேவல், பில்லி, சூனியா இதெல்லாம் இத்தலத்தில் உள்ள இறைவனை வேண்டினால் தீர்த்து விடுகிறது. உண்டான இயந்திரத்தை தரிசனம் பண்ணா அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஆயுசு ஹோமமும் இத்தலத்தில் பண்ணிக்கொள்ளலாம். ஆலயத்தில் இயந்திர தரிசனம் தான் மிக முக்கியமானது. பாலோட திருநாமம் பாலாங்குரம். எழில் இளங்கிளை நாயை. குழந்தை பேர் இல்லாதவர்கள் இதில் அம்பாளை தரிசனம் செய்து தீர்த்தத்தில் நீராடி அரசமரசை சுற்றி தரிசனம் செய்தால் குழந்தை பேரு கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தீர்த்த வரி நடக்கும். போல மாசி மாகம் மக நட்சத்திரத்தன்றைக்கு கஜமுகாசுரர் யானை உரித்தான் ஐதீக நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. விதிய காத்தால மக நட்சத்திரத்துக்கும் அன்றும் காலத்துல தான் தீர்த்த வரி. நந்திகேஸ்வரருக்கும் பரமேஸ்வரனுக்கு இடைப்பட்டது திருக்குளம். அதுக்கு பாதாள அமாவாசைக்கு ஹோமம் நடக்கும். 12:30 மணிக்கு தான் தீர்த்த வரி நடக்கும். ஆலயத்தின் முன்பாக ருணந்தீர்த்த விநாயகரும் உள்ளார். சனீஸ்வர பகவான் இத்தலத்தில் வில் அம்போடு இருப்பார். சனீஸ்வரனும் குரு பகவானும் ஒரே நேர்பார்வை மட்டும்தான். இத்தலத்தின் இறைவனை வழிபட்டால் மூதாந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருதோஷம் நீங்கும். ஆலயத்திலுள்ள நந்தியன் பெருமானுக்கு வர்ண கலாபக நந்தின்னு பேரு. நந்தி இருப்பிடத்திற்கும் தீர்த்தத்துக்கும் இடைப்பட்ட இடமே வர்ணகலாபல நந்தின்னு சொல்றாங்க. தீர்த்தத்துக்கு பஞ்ச அருமையான கலாப தீர்த்தம். இந்த தீர்த்தம் பிரம்மா உருவாக்கினார் சொல்லப்படுகிறது. ஒரு பேர் அத்தி புஷ்கரணி. யானைன்னு பேரு. யானை ஈசான குளத்தில் விழுந்தது ஐதீகம்.
இறுதி பாகத்தில் தான் சம்ஹாரம் நடக்கிறது. அதனால் அஸ்தி புஷ்கரணின்னு பேர். இடது பக்கம் பிச்சாண்டர் மோகனாம்பாள் இருப்பாங்க.